ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்க செடிகள் தான் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க கற்பூரவள்ளி. சரிங்களா? இந்த கற்பூரவள்ளியோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் பெரியவங்க எல்லோரும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இருமல், சளி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் தேனில் கலந்து இந்த சாறு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சளி இருமல் நல்லா கேட்கும். அதுக்கப்புறமா வாழை மரம். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்கா. ஒரே ஒரு வாழை மரம் தான் வச்சோம். அது பார்த்திங்கன்னா இப்போ 6 மரமாக இருக்குது. இப்போ இந்த ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஒன்று துளிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒன்று, அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே ஒன்று துளிர் விட்டுருக்கு பாருங்கள் இது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைக்கீரை, அது மயில் கத்துது பின்னாடி. இது அரளிப்பூ. இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடி அரளிப்பூ. இது வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகி இந்த அரளிப்பூ வராமே இருந்தது. அதனால் அது